அவங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வந்து கெட்டு இருந்தாலும் இல்ல 5ஆம் வீட்டு அதிபதி தசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது அவங்களுடைய எதிர்பாலினத்திடம் மேல் வந்து, அதாவது ஆணா இருந்தா பெண்ணிடமோ பெண்ணா இருந்தா ஆணிடமும் வந்து ஒரு அட்ராக்ஷன்ற ஒரு விஷயம் ஏற்படும். அப்ப யாராவது கொஞ்சம் ஜஸ்ட் வந்து ஒரு அன்பா பேசினாலும் இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசினாலும், வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு இருக்கு, ஆபீஸ்ல வந்து ஷேர் பண்ணும் போது கொஞ்சம் ஆறுதலா யாராவது பேசிட்டாவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி அவங்க பக்கம் வந்து சாஞ்சிடுறாங்க. யாரா இருந்துமே என்ன ஏது என்ன விஷயம் இதுக்காக மட்டும்தான் ஓகே, இவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இருக்குன்னா பேசுவாங்க, தேவையில்லையா விட்டுடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தேவையா பேசுறாங்களா ஆன்சர் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதாவது எல்லாருக்கிட்டுமே வந்து அந்த ஒரு அளவுன்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க கையாளக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இவங்க என்னதான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் அசிங்கெல்லாம் பார்த்தாலுமே இந்த திருமணத்துக்கு பின்பு வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஒரு அஃபெக்ஷன்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னதான் நல்லா கிடைச்சாலும், ஏன்னா இவங்களுடைய லக்னத்தில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த லவ்ன்ற ஒரு விஷயமும் வந்து லைஃப் லாங் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இந்த போஸ்ட்டு அந்த போஸ்ட்டு மாற்றி போஸ்ட் போடுறது, அதில் ஏதாவது ரீல்ஸ் பண்ணி போடுறது, அதை பார்த்துட்டு யாராவது லைக் கொடுத்தாங்க கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறது, எங்கே இருக்கீங்கன்னு அவங்க வாலண்டரியாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது நைட்டு ஃபுல்லாக வந்து எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்லேயே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்னன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வரும். ஏன்னா நீங்கள் அவங்கள இங்கே வாங்க மீட் பண்ணலாம், அங்கே வாங்க மீட் பண்ணலான்னு கூப்பிட்டு அது மூலமாக இப்போ இங்கே நிறைய இது நடந்துட்டுருக்கனால சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த கள்ள தொடர்புன்ற விஷயம் வந்து நிறைய பெருகிட்டு வருது. இதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கொலை பண்ணுறது, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் குழந்தைங்களை முதற்கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு கள்ள தொடர்புன்ற ஒரு மென்டாலிட்டியால் அவங்க மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆகி எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஜாதகக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது.